ரோமர் 8:22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. விளக்கம்: பிரதிஷ்டைக்கு உட்பட்ட விசுவாச வீட்டாராகிய அருமையான சகோதரரை, இந்த ஏகமாய் தவிக்கின்ற பிரசவ வேதனையை படுகின்ற கூட்டத்தாரோடு ஐக்கியமாயிருக்க மறவாதிருப்போமாக. இவர்களது துன்பங்களிலும் வருத்தங்களிலும் பிரயாசங்களிலும் பங்கு கொள்வோமாக. இந்த கூட்டத்தின் பலவீனத்தை நினைவு கூர்ந்து பலராலும் பழிக்கப்படுகின்ற நிலைமையிலும் அறியாமையிலும் மூட நம்பிக்கைகளிலும் கூட இருப்போமாக. இந்த வேளைகளில் நாமும் கூட ஒரு காலத்தில் பாவிகளாய் இருந்தோம் என்பதையும் நினைவு கூறுவோமாக. அந்த பாவத்தின் அடையாள சின்னங்களை வடுக்களாக சுமந்து திரிகிறோம். இந்த தவிக்கிற சர்வ சிருஷ்டியின் குரல் சேனைகளின் கர்த்தர் சேவையில் விழுகிறது. அவருடைய நேச நெஞ்சத்தை நெகிழ செய்கிறது. அந்த தொனி நமது காதுகளிலும் விழட்டும். நாமும் உருக்கமான இரக்கத்தினால் நம்முடைய வைராக்கியத்தை உயர்த்தி காண்பித்து நம்முடைய பரலோகத்தின் பிதாவோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட அந்த தெய்வீக திட்டப்படி சகலரையும் ஆசீர்வதிக்கின்ற நீதியும் சமாதானமும் உள்ள ராஜ்யம் வருவதற்கு பாடுபட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென்.